என்ன இன்னைக்கு யாருமே நேரத்துல வரல? எல்லாம் வருவாங்க. இப்பதான் பொழுது விடிஞ்சிருக்கு. அந்த முருகன் இப்பதான் எந்திரிச்சு வரான் போல இருக்கு. சரி சரி, நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம். டே முருகா, ஒரு டீ போடுறா. என்னடா ரவி, சாதாரண டீயா இல்ல ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் டீயா? இது என்னடா புதுசா கேக்குறான்? டே, பிரேக்கிங் நியூஸ் டீனா டீ சுட சுட குடிக்கும் போதே ஒரு நியூஸ் உனக்கு ஃப்ரீயா அப்டேட் ஆகும். சரி சரி, சுட சுட பிரேக்கிங் நியூஸ் டீயே கூடு. இந்த சீன் எதுக்கு இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கான்? டே 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 நில்லுடா நில்லுடா சீனா, என்ன விஷயம்? இருடா, எனக்கு மூச்சே வாங்குது, இருடா இருடா. டேய் முருகா, பெரிய விஷயம்னு தெரியுமா? நீ விஷயத்த சொல்லு, அது பெருசா சிறுசானு அதுக்கப்புறம் பாப்போம். டே சீனோ, முதல்ல டீயை குடி, இல்லனா நியூஸ் பாதியிலேயே ட்ரை ஆயிடும். ஆடா, அதை அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் புது பைக் வாங்கிட்டான்டா. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, இப்படியே நீ 5 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா பைக்கு காரா மாறிடும், அதுவும் ஃபாரின் காரா மாறிடும். அதுதான்டா. இவன் ஒரு போக்கத்தவன் வந்துட்டான் நியூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு. நான் சொன்னது நீ நம்பலல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு இதே செய்தி உனக்கு என்னவா வருதுன்னு. நானும் பாக்குறேன்டா, போடா வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன முருகா இப்படி சொல்லிட்டு போறான் இவன்? ஒருவேளை அவன் சொன்னது நடந்துருமோ? அதுதான் சொல்லிட்டு போயிருக்கான்ல, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. முருகனே, பால் ஊத்துறதுக்கு வந்தேன். வந்துட்டியாம்மா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பால் ஊத்திட்டு கிளம்புற வழியை பாருமா. அண்ணா, ஒரு சங்கதி தெரியுமா? என்னம்மா சொல்லு. அண்ணே, நீங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த ரமேஷ் அண்ணே காரு வாங்கிட்டாராமா, அதுவும் நீல கலரு. சரி சரி, நீ பால் ஊத்திட்டு கிளம்பு. சரி நான் வாரேன். டேய் முருகா, ஒரு டீ போடுறா. சக்கரை ரொம்ப கம்மிடா. உன் கடையில டீ குடிச்சு குடிச்சு சுகர் எங்கேயோ இமயமலை மாதிரி ஏறிடுச்சு. இதோ போடுறேண்ணே, சுகரே இல்லாம. டே முருகா, அந்த ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு பையன் திரிவான்ல, அதுதான்டா அந்த ரமேஷ். அவன் கப்பல் வாங்கியிருக்கானாமா, வெள்ளை கலராமாடா, அந்த கலரு வேற. என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, சீமையில் இல்லாத கப்பெல்லாம் வாங்கிட்டான். நம்ம ஊர் அளவுக்கு இருக்குமாமாண்டா. ரொம்ப நல்லா கற்பனை பண்றீங்கடா இந்த ஊருக்காரங்க. சூப்பர். பொரளிய கலப்பணும்னா இந்த ஊர்ல சொன்னா போதும் போல இருக்கு. ஒண்ணு சொன்னா 10 பத்தா 10 பத்தா 10 பத்தா மாறிடுது. டீ கடையில டீ குடிக்க வராங்களோ இல்லையோ, எல்லாரும் நல்ல செய்தி சொல்றதுக்கு வர்றாங்க. ஆமாண்டா, இங்க டீ சூட விட அவங்க பேசுறதுதான் சூட ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஏன்னா இங்க வரவங்க எல்லாம் உட்காந்து அரசியல் பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுறாங்க, எவனும் அவனை பத்தி பேசுறது கிடையாது. ஆமாண்டா ரவி, இங்க டீயை விட சூடா இருக்கிறது அவங்க பேசுற விஷயங்க தான், அப்படியே சுட சுட இருக்குது. ஆமாண்ணே, ஒரு டீ வந்து 15 ரூபா. 15 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்கி உட்காந்துட்டு 1 மணி நேரத்துக்கான அட்வைஸ் பேசிட்டு போனா நாடு தாங்குமா? டே, எனக்கு எப்படியோ வியாபாரம் ஆகுதுடா, போடா. டே சீனு, அந்த கொண்டப்பட்டி வருது, இனி அவ்வளவுதான், எல்லாமே மாற போறீங்க சீனே. என்ன முருகா, இவ்வளோ கூட்டம் கடையில் இன்னைக்கு? அது ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா நியூஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெட்டி பயலுங்க. என்னென்ன பொசுக்குன்னு வெட்டி பயல் சொல்லி போட்ட? ஏன்டா சீனு வெட்டி பயல, முருகனுக்கு டீ கடையில் வியாபாரம் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ பேசி பேசி உன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. அப்போ நீ வெட்டி பயல் தானே? ஆமால, நான் வெட்டி பையன்தான். டே முருகா, ஒரு செய்தி கேட்டியா? அந்த ரமேஷ் அந்த அம்பானியோட வீடை வாங்கிட்டானாமா. அப்படிங்களா? சரிங்க பாட்டி, நீங்க மட்டும்தான் சொல்லல. எம்மா எம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நம்ம பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. நம்ம கிளம்பிடுவோம். முருகண்ணே, உன் டீயும் வேண்டாம், உன் கடையும் வேண்டாம், உன் சாகவாசமும் வேண்டாம், நான் வாரேன். ஏ வெட்டி பையில, கிளம்பு கிளம்பு. இங்க நீ இல்லைன்னா நியூஸும் இருக்காது, நல்ல அமைதியான சூழ்நிலையும் இருக்கும். கிளம்புடா. டீ கடையில் கிடைக்காதது எதுவும் இல்லை. டீயே அட்வைஸு, அதுவும் இதுவும் பேசுறது, இப்படி எல்லாமே ஒரு காம்போ ஆஃபர். வாரீங்களா? ஒரு டீ குடிப்போம். என் கருத்து என்னன்னா, டீ கடையில் டீ சூடா இருக்கும், ஆனா பேசுற விஷயம் அதை விட சூடா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நான் சொல்றது, வரட்டமாமே? மாப்பு